நம்மலாம் மோஸ்ட்லி கோயிலுக்கு போகிறதே பொங்கலுக்காகவும் புளியோதரைக்காகவும் தான். ஸோ அப்படி பெருமாள் கோவில் ஸ்டைலில் ஒரு புளியோதரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் மாயா ஸ்பைசி கிச்சன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. புளியோதரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெந்தயம், கடுகு, மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடயே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வேர்க்கடலையும் 3 பல்லு பூண்டையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கின உடனே கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. புளியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா அது 1/4 கப்பாக மாறுற அளவுக்கு சுண்ட விடுங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோதரை தொக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த புளியோதரையோட பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கோவில் ஸ்டைலில் புளியோதரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 வாரத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாயா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.